ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்னென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பார். ஜெயிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மறுபடியும் தேவரே, உடைய திரு சித்தத்தின்படி எங்களை உடைய பிள்ளைகளாக உங்க திரு சமூகத்துக்கு கூடி வர கிருபை கொடுத்தீரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் தேவரே எங்களோடு கூட இருந்து சகலவிதமான பாதுகாப்போடும் எங்களை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். சத்துருவானவர் எங்கள் மேல் ஜெயம் எடுக்காதபடி எங்களுக்காக யாவும் செய்து முடித்து இந்த நாளிலே நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் அப்பாடு திருசுமத்துவம் வாழ்த்தி புகழ்ந்து பாட துதிக்க நீ கொடுத்த இந்த மகத்துவம் கிரைவைக்கா ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, நீ பேசப்போம் ஒரு சத்திய வார்த்தையிலும் அப்பா நாங்கள் எங்கள் இதயத்தில் பயிற்சிகளை வேண்டும் என்று நம்ம கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறப்பா ராஜா. மாறாத ஆண்டவரே, பரிசுத்த பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் எப்போதும் எங்களை ஆளுகை செய்யும். உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் இதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையுமேந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவனு நடத்த ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுது, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுது, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் பரமேசு நம்மோடு இருப்பார், போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் போத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அல்லேலூயா. அடுத்த பாடல் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்க நேசுவே தூயா உமக்கே துதிகள் சாட்டிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்கு அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குலர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தலிலில் பாவம் அறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா நேயாம் காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா நேயாம் காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பூர்ணராகவே கோவே வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வென் தினமே மகிமை செலுத்திடுவே. கொனே தினே கொதில்லாதோனே கணம் பாடியே துதித்திடுவே. கொனே தினே கொதில்லாதோனே கணம் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்ததாமே ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம் அங்கு இங்கே பல இடங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியம் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சகோதரரும் பிள்ளைகளுமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நன்றி தகப்பனே. ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருமித்த இருதயத்தோடு நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார்.
வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்ச தேகம் உள்ள யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை தள்ளாதிருக்கிறவரே என்று தாவீது பாடுகிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபங்கள் உமக்கு பிரதியா இருக்கட்டும். இந்த ஜெபங்களை தள்ளிவிடாதபடி இருக்க உதவி செய்யுங்க அப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் எங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக வந்து நிற்கிறோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய பிரகாரங்களில் வந்து நிற்கிறோம் ராஜா. நீர் சிந்தின ரத்தத்தை ஏந்தினவர்களாய், இந்த திரு ரத்தத்தை ஏந்தினவர்களாய் இந்த சமூகத்திலே வந்து நிற்கிற ராஜா. இந்த ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. நன்றி 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 தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே, அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆம் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அப்பா, உம்மை ஆராதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது, பெற்ற நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த முடியாது, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஜெபத்தோடும் உடைய சமத்துல வந்து நிற்கிற ராஜா. அப்பா, அந்த ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு அற்புதம் உண்டாயிருக்கட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டாயிருக்கட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஆவடியை சார்ந்த சகோதரி ஜாய் விக்டோரியா. அவருடைய கணவர் சுகவீனமாயிருக்கிறார். இந்த சகோதரி தொழிலெல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் அந்த தொழிலில் சில நஷ்டங்கள், மருத்துவ செலவினங்கள், இப்படிப்பட்ட பல நெருக்கங்கள், அவை இன்றைக்கு வழி தெரியாதபடி திகைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா திறமைகள் தாளந்துகள் இருந்தும் வெற்றி பெற முடியாதபடி திகைத்து போயிருக்கிறார்கள். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு சகோதரிய கணவருக்கு நல்ல சுகம் கிடைக்கட்டும். அவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வருமானங்கள் பெருகட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும். அந்த ஜாய் விக்டோரியா அந்த சகோதரிக்காக ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்துற ராஜா. அப்பா, உமது பிள்ளைகளாக விசுவாசத்தில் இருதயத்தில் ஒருமித்தவர்களாக அப்பாடு திருசமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாங்கள் எங்களுக்காக, மற்றவர்களுக்காக, நாங்கள் வாழும் தேசத்துக்காக ஆண்டவரே உமது ரட்சிப்பு உண்டாக்குத தேவ மகிமை பெற்றவர்களாய் அப்பா உம் சமூகத்தில் வந்து கூடி நிற்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் அதை அங்கீகரித்துக் கொள்வீர் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாய் அப்பா உங்க சமூகத்தில் இந்த விண்ணப்பங்களா ஏறெடுக்கிறப்பா. அப்பா நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்கள் பதிலளிக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்பொழுதும் அப்பா சகோதரி ஜாய் விக்டோரியாக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஆகாரின் கண்ணீரை கண்ட என் ஆண்டவர், சகோதரி கண்ணீரை நீ பார்க்கிறீர் ராஜா. தகப்பனே, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை கொடுக்க போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. காணப்பட்ட தொழிலே எவ்வளவோ நஷ்டம் வந்தாலும் தேவரே நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி நீ சொல்லுகிற ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. சகோதரி குடும்பத்தையும் ஆண்டவரே உமது அதிசயத்தையும் மகிமையும் காணும்படி நீ கிருபை செய்யப்பா. நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலே அப்பா ஒரு நன்மை உண்டாயிருக்கத்தக்கதாக அப்பா ஒரு நன்றுள்ள இதயத்தோடு அவர்களுமே ஆண்டவரே உண்மை நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கத்தக்கதாக அல்ல இருதயத்தை பலப்படுத்துப்பா. ஒன்றுக்கும் நீ சோர்ந்து போகாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து நான் சகலத்தை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நீ சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் திடப்படுத்துகிறபடியால் உமக்கு சோத்திரப்பா. சகோதரி குடும்பத்தையும் நீ நடத்துகிற ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதிக்க போறீர். அதுக்காக நேரே மாறாதவராய் என்றென்றுமாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாய். உமைக்கே துதியும் கனமும் ஞானமும் சதா காலமும் உண்டாவதாக. இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது ஜெபிக்க வேண்டிய குறிப்பை சொல்லும்போது அதற்காக சகோதரி ஸ்ரீபாருவன் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஹேடன் என்ற ஒரு மகன், அவன் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறான். படித்து முடித்த உடனே அங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். கிடைத்தால் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். ஆகவே அந்த ஹேடன் என்ற மகனுடைய படிப்புக்காகவும் அதை தொடர்ந்து அங்கே யுஎஸ்ஏவிலேயே விசா கிடைப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இதே போல இன்னும் 2 தம்பிமார் இருக்கிறாங்க. ஆல்ஃபிரேட், அவனும் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அங்கே முடித்த உடனே வேலை கிடைப்பதற்கான வழியை கற்று செய்ய வேண்டும். அதுபோல நெதர்லாந்துல ரிசின் என்ற மகன் படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முடித்த உடனே அங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அவையெல்லாம் நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைங்க. இதுக்கு நான் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்வார். இந்த குறிப்புகளுக்காக சகோதரி சீவா ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம்ப்பா, நீ துதிக்கிறோம் ராஜா, நீ ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை உபவாச நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய சமூகத்தில கூடி வந்திருக்க எங்களை ஒவ்வொருவரையும் நினைத்தரணும் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை மறவாத தேவன் அப்பா. எங்களை நீங்க நினைத்திருக்கனால்தான் நீர் எங்களை குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வச்சிருக்கீங்க. இன்னும் கர்த்தாவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்க இன்னும் வளர்ச்சி அடையணும்ப்பா. உண்மையில் நிலைத்திருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறதுல ஜெபிக்கிறதுல கர்த்தாவே நாங்க பெருகணும் ஆண்டவரே. அந்த குறைபாடுகளை எங்கள் வாழ்க்கையில உண்டு ஆண்டவர், இதெல்லாம் மாற்றுங்க. உண்மையில் அதிகமாக நாங்க பெருகணும் ஆண்டவரே. அறிகிற அறிவில் வளரணும் ஆண்டவரே. சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க, எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாமத்தை உயர்த்துகிறோம். நீ துதிக்கப்படத்தக்கவர். உமால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா. கர்த்தாவே, நீ சகலத்தை செய்ய வல்லவர். எகோவாயிரு எல்லாவற்றையும் படத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் எல்லாம் நீங்க மன்னித்து இந்த சமூகத்துல நாங்க தைரியமாய் விண்ணப்பிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க. ஒரு நாள் கர்த்தாவே எங்க ஜெபம் கர்த்தாவே பரலோகத்துக்கு எட்ட முடியாத ஒரு தடை உண்டாக்கூடாது ஆண்டவரே. எங்களை நீங்க மாற்றி எங்களை ஒரு விசை நீங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இப்படி சமூகத்துல தைரியமாய் விண்ணப்பிக்க கிருபை செய்யுங்க. இப்போது கூட எங்களுக்கு குறையாவே நீங்க மன்னிக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இப்போது கூட ராஜா ஜேடன் என்ற மகனுக்காக ஜெபிக்கிறோம். யூஎஸ்ல இருக்க அந்த மகன் வேலை பார்த்து கொண்டிருக்க ஆண்டவரே, அவருக்கு விசா கிடைக்க நீ கிருபை செய்யுங்க. தடையாவை நீக்கி போடுங்க ஆண்டவரே. மனுஷருடைய கண்கள் தயவு கிடைத்து தொடர்ந்து அங்க வேலை கண்டினியூ பண்ணவும், அதற்காக விசா கர்த்தாவை எக்ஸ்டெண்ட் ஆகணும். இறக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. நீங்க கிருபையாயிருங்க. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. மனுஷர் தயவு கிடைத்து அது சீக்கிரமாய் கர்த்தாவே அது இந்த நன்மையாக நீங்க மாற்றி தர வேண்டுமே நீ ஜெபிக்கிறோம். இப்போது கூட ஆல்பிரட் சகோதரன் கூட ஜெபிக்கிறோம். அந்த மகனும் கூட அங்க படித்து வேலை செய்து கொண்டு அவருக்கும் கர்த்தாவை தொடர்ந்து வேலை அங்கே கிடைக்கும். படிச்சு முடித்த பிறகு வேலை கிடைக்கும் கிருபை செய்யுங்க. அதே நேரத்துல நெதர்லாந்து இருக்க அந்த மகனுக்காக கூட ஜெபிக்கிறோம். படித்து முடித்து கர்த்தாவே வேலை அங்க
நீங்க அவங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக பணம் செலவு பண்ணி பிள்ளைகள் அங்கெல்லாம் வெளி இடத்துக்கு சென்று படிக்க போயிருக்காங்க, வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்க இறக்க பாராட்டுங்க. குடும்பத்துக்காக அவர்கள் குடும்பத்துக்காக அவர்கள் செய்யற ஒரு காரியம் அறிந்திருக்கிறீங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய பெற்றோரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு விசால எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க, வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கிறீங்க. படிப்பெல்லாம் நல்லபடியாக முடித்து ஒரு குறை இல்லாமல் கத்தாவே அவர்கள் அங்கே இருந்து வேலை பணிபுற போற இதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ வாசலை திறந்து கொடுக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் மூவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உமக்காக கத்த அந்த இடத்துல சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும். அப்படியே செய்கிற ஸ்தோத்திரம். அடுத்ததாக கெப்சிபா என்ற சகோதரிக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப குறிப்புக்காக சாந்திரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். இந்த மகள் அமெரிக்காவில் தான் இருக்கிறாள். ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் வேற வேலைக்கு அப்ளை பண்ணி அதுல 2-3 ஸ்டேஜ் இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஃபைனல் என்று சொன்னார், சொல்லி மெசேஜ் வந்தது. இதுல செலக்ட் ஆகிவிட்டா கொஞ்சம் நல்ல சேலரி, நல்ல கௌரவமா இருக்கும். அதற்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். அதுக்காக நான் ஜெபிப்போம். அது இல்லாம அவருடைய சொந்த சகோதரன் ஒருவர் அங்க பேலட்டிக்ல இருந்தார், அருள் பிரகாசம் என்று சொல்லி நாம் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். இன்றைக்கு அவர் எளிமை நடக்க ஆரம்பிக்கிறார். சில பிசியோதெரபி பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த சகோதரிக்காக, அவருடைய சுயவினப்பட்ட சகோதரனுக்காகவும் நாம் இப்பொழுது பாரத்தோடு ஜெபிக்கலாம். இந்த ஜெப குறிப்பை சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வந்து எடுக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்தின எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீரே, அதற்காக நன்றி. நாங்கள் திறப்பிலே நிற்கத்தக்கதா எங்களை அப்பா நீர் ஒன்று கூடி வர செய்திருக்கிறீரே, அந்த தயவுக்காய் நன்றி. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அப்பா உம்முடைய செவிகள் அப்பா திறந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிறவர், நீர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், பதில் தருகிறவர் அப்பா. அதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களையும் ஆண்டவரை நீங்க அப்பா வழி நடத்தி உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை நிறுத்துகிறீர். அதுக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. என் தகப்பன் இந்த ஷிபா என்ற அந்த மகள் அப்பா யூஎஸ்ல இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் இன்னும் ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி செய்து இப்போ 3rd ரவுண்ட் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு நீர் அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அதிசயத்தை விளங்க பண்ணுங்க என் தகப்பனே. அந்த மகளுடைய பாரங்கள் என்ன என்பது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மகளுக்கு எதிர்பார்க்கிற நன்மையை நீர் கொடுத்து அப்பா உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தி கொள்ளுங்க அப்பா. அது மட்டுமல்ல அப்பா, அந்த சகோதரனை பராமரிக்கிற அந்த மகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, அதுக்கு வேண்டிய செலவுகளை அப்பா சந்திக்கத்தக்கதாய் கத்து நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த சகோதரன் இப்பொழுது ஆண்டவரே எழுந்து நிற்கத்தக்கதாய் உதவி செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. அந்த அப்பா பிசியோதெரபி கொடுப்பதன் மூலமாய் அப்பா நல்ல ஒரு சரீரத்திலே பலன் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மகனுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை இசப்பா. உம்முடைய அப்பா இரக்கம், உம்முடைய தயவு இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை இசப்பா. அப்பா அப்படியா அந்த மகனுக்கு நீ இரக்கம் பாராட்டும்படியா வேண்டுகிறோம். இந்த வேளையிலே நீர் கிருபையாய் அப்பா தூர இடத்தில் இருக்கிற அந்த மகனுக்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் இசப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. அந்த மகளுக்கு ஆண்டவரே நல்ல அப்பா அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணும்பொழுது நல்ல ஞானத்தையும் அப்பா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் கொடுத்து நீங்க இப்ப வெற்றி சிறக்க செய்யுங்க ஏசப்பா. அந்த இன்டர்வியூல தேர்ச்சி பெற்று ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி கொள்ளத்தக்கதாய் கத்த நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த 2 அப்பா
இரண்டு சகோதரியும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து ஒருவருக்கொருவர் துணையா இருக்கத்தக்கதாய் கத்த நீங்க அப்பா அவர்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா அந்த ஜெபத்தை நீர் கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீவிரமாய் இதனை நடப்பிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து சொல்ல போற குறிப்புக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஈரோடை சார்ந்த சாம் என்ற சகோதரர். அவருக்கு குடல் பகுதியில அந்த இண்டஸ்டைன், அந்த குடல் பகுதியில கேன்சர் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். சற்று கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், உழைத்து பிழைத்து வாழ்பவர்கள். இப்பொழுதுதான் அவருடைய மகளுக்கும் திருமணம் நடந்தது. அவை இந்த செய்தி ஒரு அதிர்ச்சியான காரியம்தான். ஆனால் சோர்ந்து போகாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கணும். கர்த்தர் இறங்கி ஒரு அதிசயத்தை செய்யணும். இந்த சாம் என்ற சகோதரனுக்காக, கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரன், இதே போல கேன்சர் பாதிக்கப்பட்ட அநேக சகோதரிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். லிண்டா என்ற ஒரு சகோதரி, சில்வியா என்ற ஒரு சகோதரி, ஹேனா என்ற ஒரு சகோதரி, இப்படி அநேகருக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதோடு சேர்த்து இந்த சகோதரனுக்காக நாம் பாரதத்தோடு ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஏறெடுக்கும்படி அன்பை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே சகோதரன் சாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. மகனுக்கு ஏற்பட்டிருக்கிற கர்த்தாவே வியாதியை கத்து நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு சுவாமி ஏசப்பா பாரத்தோடு ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே, மகனுக்கு கத்த நீங்க ராஜா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. அந்த குடும்பத்துல கர்த்தாவே எவ்வளவு வித வேதனைகள் இருக்கும் என்ற கத்த நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. நீங்க தாமே ஏசப்பா ஆறுதலின் தேவனா இருக்கிறீங்க ராஜா. கத்த நீங்க கர்த்தாவுடைய வார்த்தையினால ராஜா பிள்ளைகளை கத்த நீங்க ஆறுதல் படுத்துங்க கர்த்தாவே. எந்த காரியத்துக்கும் கர்த்தாவே பயப்படாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே நீங்க பலமுள்ள ஆவிய கத்த நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. நாங்க நினைக்கலாம் இது எப்படி ஆகும்னு நினைக்கலாம் சுவாமி ஏசப்பா. நான் என் தேவன் நீங்க ராஜா பெரியவரா இருக்கிறீங்க ராஜா ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி ஏசப்பா. ஏசப்பா நீங்க சொல்ல ஆகும் கட்டளை இடம் இருக்கோம் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நீங்க மகனுக்கு ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுவாமி ஏசப்பா ஒரு பரிபூர்ண விடுதலையை ராஜா கத்த நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்மால் எல்லாம் கூடும் சுவாமி ஏசப்பா. மகனுக்கு கர்த்தாவே ஏசப்பா கர்த்தாவே சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னீங்களே சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே மகன் கர்த்தாவே பரிபூர்ணமாய் கூட ஏசப்பா சுகமாக ராஜா கத்த நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே அந்த மகன் சுவாமி ஏசப்பா நித்தமும் ராஜா உங்களுடைய நாமத்தை கர்த்தாவே மகிமைப்படத்தக்கதாய கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்ன சுவாமி ஏசப்பா மகனை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. இதே போல சுவாமி ஏசப்பா இந்த உலகத்துல அநேகர் கர்த்தாவே கேன்சர் வியாதினால் கர்த்தாவே நெத்த அனுபவித்து வருகிற வேதனைகளை கத்த நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. பிள்ளைகளோட கண்ணீருக்கு கர்த்தாவே நீங்க கர்த்தாவே கண்ணீரை துடைத்து சுவாமி ஏசப்பா பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆறுதல் படுத்தி சுவாமி ஏசப்பா பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு விடுதலையை கத்த நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. அந்த குடும்பங்களை சுவாமி ஏசப்பா நல்ல ஒரு சமாதானத்தை சுவாமி ஏசப்பா நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. உம்முடைய சமாதானத்தினால ராஜா அந்த பிள்ளைகளை கருத்து நீங்க ஆறுதல் படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய சமாதானம் தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும் கர்த்தர் நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாத்தையுமே ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக சொல்ல போற குறிப்புகளுக்காக பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்பை பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா ஏறெடுக்கும்படி அழைக்கிறேன். வருகிற 12ஆம் தேதி பிறந்த நாளை நினைவுகூர போகிற ரீகன் சாம்சன் பேட் என்பவருடைய பேரை. அடுத்தது குமுதா பூனேயில் இருக்கிறார்கள், தங்கவேல் ஐயாவுடைய மருமகள். 16ஆம் தேதி 80வது பிறந்த நாளை நினைவுகூர இருக்கிற செல்வப்பு டோனாவூர் இருக்கிறார்கள். சார் அப்பா துறை ஜாக்கி அவருடைய தாயார், துறையுடைய தாயார் செல்வப்பு, அவர்களுக்காக ஜெபிப்போம். அடுத்தது ரவிராயன் 17ஆம் தேதி அவனுடைய பிறந்த நாள்.
அமெரிக்காவில் இருக்கிறான். பாடலை நிறுத்த சகோதரர் ரூபன் அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியை ஜெபிக்க முடியாத அழைக்கிறேன். பொதுவான காரியங்களுக்காகவும் புல்வாரி சபைக்காகவும் தேசத்தின் நன்மைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியை அழைக்கிறேன். ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த அற்புதரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில 12ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை நினைவு அருமையான ரீகன் சாம்சன் அவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. மற்றும் நடக்கிறது இனியும் தொடர்ந்து நடத்தத்தக்கதா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்து சொல்லி இருக்கிறபடியாக, கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு நன்மை குறைவுடன் சொல்லி இருக்கிறபடியாக அருமையான ரீகன் சாம்சன் அவருடைய பிறந்தநாள் நினைவுகளுமான காட்சி ஜெபிக்கிறோம். தேவரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. வருகிற நாட்களில சுகத்தோடு குலத்தோடு வாழவும் உழைக்கவும் தேவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தேவரை உதவி செய்ய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிறந்த நாளின் சந்தோஷம் எல்லா நாட்களும் அவருடைய வாழ்க்கையில நிறைவாக இருக்கத்தக்கதாக ஆச்சரியப்பா. அடுத்தபடியாக குமுதா புனையில இருக்கிற குமுதாவுடைய பிறந்தநாள் 15ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் நினைவு குமுதாவுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிறந்தநாளினுடைய சந்தோஷ பிள்ளைகளை இருக்கிற அனுகூலமான காரியங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். அவருடைய முயற்சிகளை வாய்க்கப்படுங்க. தேவகாரம் கூட இருந்து பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஆனாலும் கழிவுந்து மகிழத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபையான அதிகாரிகளுடைய கிருபையை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஜீவிக்கிறோம். அடுத்தபடியாக செல்வப்பாருடைய 16ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் நினைவு செல்வப்பாருக்காக ஜெபிக்கிறோம். தேவரேரும் உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோமேயா. உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் பூரா மகிழ்ந்து இருக்கத்தக்கதாக தேவ கிருபை அவளை தாங்கி வழி நடத்தட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலம் உண்டாகட்டும். இந்த பிறந்தநாளினுடைய சந்தோஷம் வாழ்வின் எல்லா நாளிலும் எல்லா சூழ்நிலையும் நிலைவாக இருக்கத்தக்கதாக நிறைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான சார் ரவிராய் யுஎஸ்ஏல இருக்கிற ரவிராய் நோய்க்காக ஜெபிக்கிறோம். 17ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை நினைவு சவருக்காக ஜெபிக்கிறோம். பாம்புடைய கருத்துல ஒப்புக்கொண்டு அதனுடைய நன்மை கிருபை தொடரட்டும். தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை நன்மையிலே கிருபையிலே பலத்தை சுகத்தை ஆட்டு கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை அவர்கள் விரும்புகிறபடியாக வேண்டிக் கொள்கிறபடியாக அவருடைய வாழ்வினுடைய சந்தோஷம் பிறந்தநாள் நினைவாக இருக்கத்தக்கதாக தேவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தினுடைய பொதுவான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. முக்கியமான தேசத்துல பொறுப்பில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தருக்கு பயந்து ஜனங்களுக்கு ஆண்டோடைய நன்மை செய்கிற உணர்வோடு கூட தேச மக்களுக்கு நன்மை செய்கிற உணர்வோடு செயல்படத்தக்கதாக ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வெயிலின் கொடுமை ஆண்டவரை மக்களை பாதிக்காதபடி ஆசீர்வாதமான கொடுத்து வெயிலின் சீதோஷ நிலையை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. விடுமுறை வேதாகம் பள்ளி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடைபெறுகிற சூழ்நிலையில விடுமுறை வேதாகம் பள்ளி ஊழியர்களுக்கு பாதுகாப்பிற்காக பிள்ளைகளுக்காக நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆண்டவரே உதவி செய்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. விடுமுறை வேதாகம் பள்ளிக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா சத்துனுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தை உடைத்து போடுகிறோம்ப்பா. நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக ஊழியம் செய்கிறாங்க. சேலம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாட்னா ஊழியங்களுக்காக புல்வாரி சிறு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த பகுதியில செய்யப்பட தீர்மானித்திருக்கிறபடி அந்த விடுமுறை வேதாம் பள்ளி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சிறப்பாக செய்யும் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சகர் என்று காணும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். நாளுக்குரிய வார்த்தைகளை பாஸ்டர் மூலமா எங்களுக்கு கொடுக்க உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் செவி திறந்து கேட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ அவருக்கெல்லாம் அற்புதத்தை நீர் விளங்க செய்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஐக்கியத்தை வச்சு அந்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் கைங்கரிகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளால் சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானத்தின் தாவரத்தில் அவர்களை அமர்த்தியரிடம் என்னுடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
அப்பா, நீ தேசத்திற்காகவும் தேசத்தை ஆளுபவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல் தேசத்தின் ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிற ஸ்தாபனங்கள், மிஷினரிகள் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பாதுகாப்புக்காகவும் வேண்டிக் கொள்கிற ராஜா. அதில் எழுப்பி கொடுத்த ஊழியர்கள் மீது அநேக குற்றச்சாட்டுகள், குறைகள், அதனால் அவமானங்கள், நிந்தைகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது. அது எது உண்மை எது என்று தெரியவில்லை. ஆனாலும் உங்களுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி எல்லாம் சாட்சியா இருக்க கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேர்வெளி இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்ப ஜெயத்தை கொடுத்து அடுத்த வகுப்புகளுக்கு மேலே கடந்து செல்ல நீர் கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடுமையான வெயில் தாக்கம் இருந்தாலும் நீர் நிழலாயிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் போதவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. ஜப வேலையை ஆசீர்வைத்தீர் அப்பா. மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்மத்துல இருக்கிற சகோதரர் தம்பி, அருமையான தம்பி ஆரியன் ஒரு விசேஷ பாடலை, சிறப்பு பாடலை பாடும்படி அழைக்கிறேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரி அன்பினை அண்டிடவே, மாயலோகத்தோடழியாதுயான் தூய கல்வாரி அன்பினை அண்டிடவே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடூற்றார் எந்தனை மீட்க, அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடூற்றார் எந்தனை மீட்க, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரவாயில்ல. இந்த காலத்து ஜெனரேஷன் எங்க காலத்து பாட்டெல்லாம் பாடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. மிக பழைய பாடல், சிலுவை காட்சி. அஹ், அது அந்த காலத்து பாடக்கூடிய அழகான ஒரு பாடல். நேற்றை பாடின மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய்
கடந்து செல்வோம். தேவன் நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் துதிகளும் ஸ்தோத்திரம் உமக்கு பிரதியாக இருந்தது. எங்கள் ஜெபங்களை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் பேசும், நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் அமர்கிறோம். எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தும். நன்றி தகப்பனே, நன்றி. அப்படின்னு வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இது ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். இதை நம்ம அரைத்துக் கொண்டு நீர் பேசும். இந்த நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாரும் அவரவர் சார்ந்திருக்க திருச்சபையில ஆராதனைகள் இருக்கும். அதில் கலந்து கொள்ளுங்கள். நமக்கு ஆன்லைன் மீட்டிங் கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு உண்டு. இடைப்பட்ட நாட்களை ஈஸ்டருக்கு அடுத்த நாளிலிருந்து 22ஆம் தேதியிலிருந்து 26 வரைக்கும் நம்முடைய ஸ்தலத்துல விபிஎஸ் நடத்துவதற்கான எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான வெயிலா இருக்கிற அப்படின்னா அது மாலை நேரத்திலே வைக்க முடியாய் மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். அதில் பணி செய்ய ஆசிரியர்களாக பணி செய்யவும் உதவியாளர்களாக பணி செய்யவும் தேவை இருக்கிறது. ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள், செவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருப்பாது. தொடர்ந்து நாம் கடந்த சில வாரங்களாக சிலுவை தியானத்தின் பகுதியிலேயே நாம் கடந்து செல்லுகிறோம். அந்த சிலுவை பயணத்திலேயே நம்ம தொடர்ந்து நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ம் 9மான வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21 8ம் 9மான வசனங்கள். திரளான ஜனங்களே தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த சம்பவம் நாம் குருத்துறை ஞாயிறு என்று அனுசரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார். சமாரியாவின் வழியில் வருகிறார். இப்பொழுது பெத்தேனியாவுக்கு வந்து விட்டார். பெத்பகேங்கிற ஊருக்கு வந்து விட்டார். இப்போ எருசலேம் மிக சமீபத்தில் இருக்கிறது. அவர் இந்த எருசலேமுக்கு அவர் போக வாஞ்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு எப்பொழுதுமே இடம் கொடுப்பார். ஆகவே சகரியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாய் எனக்கு ஒரு கழுதைக்குட்டி வேண்டும், அது அந்த கிராமத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது, அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீசர்களை அனுப்புகிறார். அதுக்குரிய எஜமான் கேட்டால் அதுக்கு தேவனுக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அவன் இந்த கழுதைக்குட்டியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அதன் மேல் ஏறுகிறார். அந்த சின்ன மரி என்று சொல்லப்படும் அது ராஜாக்களோட கோவேர் கழுதை. இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த கழுதைகள் போல இருக்காது. குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவாக இருப்பது கோவேர் கழுதை. ராஜாக்கள் ஏறி பிரயாணப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள். அதான் கோ என்றால் ராஜா, ராஜா ஏறுகிற கழுதை. அப்போ அது ஒரு குட்டி, அதுல இவர் ஏறுகிறார். ஏறி அவர் எருசலேமுக்கு பிரயாணப்படுகிறார். இப்ப இதை பார்த்த உடனே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் வஸ்திரங்களை அவர் கலட்டி விரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் விரிக்கிறார்கள். அதே போல மரக்கிளைகளை தரித்து பாதையிலெல்லாம் பரப்புகிறார்கள். ஜனங்கள் இவருக்கு பின்னால் சென்று உன்னதத்திலிருந்து வந்த மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆரவாரமிட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். இது நடந்த ஒரு சம்பவம். இது ஆலயத்தில் அல்ல, பொது இடத்துல ஒரு வீதியில ராஜபாதையில் நடந்த ஒரு சம்பவம். இது சிலுவை பாடுகளை கொள்வதற்கு முன்னால் கிறிஸ்து பிரயாணப்பட்ட ஒரு சம்பவம். பொதுவாக பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பிறப்பும் துதி ஸ்தோத்திரங்களோடு புறப்பட்டது. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பிறகு சேர்ந்த தூதர்கள் பாடி துதித்தார்கள். பிறகு மேய்ப்பர்கள் துதித்து கொண்டே போனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம்.
இப்போ சீடர்கள் பாட்டை பாடித்தான் இங்க புறவணப்பட்டார்கள். அதே நேரத்துல இப்ப ஜனங்கள் துதியோடு அவரை சென்றார் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து துதிகளோடு வருகிறார். அப்ப இதெல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் நடந்த சம்பவம். இப்ப இதுக்கும் நமக்கும் சிலுவை தியானத்துக்கும் என்ன காரியம்? இன்னைக்கு இதை நாம் என்ன செய்கிறோம்? நடித்து காட்டுகிறோம், செயலாக்கி காட்டுகிறோம். பிரசங்களில் அதிகமாக நாம் தியானிக்கிறோம். அந்த கழுதை குட்டி யார்? கட்டப்பட்ட கழுதை குட்டி யார்? அது நீதான், நான் தான் என்று சொல்லி பல செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். இன்றைக்கு ஆவியா நம்மோடு கூட பேச போகிற காரியம், அந்த வழியிலே அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கானானுக்கு பிரயாணப்பட்டு போகிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயணத்துல அதை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளியரங்கமாய் நீ செய்ய வேண்டும். நான் அந்தரங்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பிரசனம் பண்ணி இருக்கிறார். தான தர்மம், உபவாசம், ஜபம், இதெல்லாம் அந்தரங்கம் இருக்கணும். ஆனா உடைய நற்கிரியைகள் வெளியரங்கமா இருக்கணும். அப்ப இன்றைக்கு இந்த காரியங்கள் வெளியரங்கமாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அத முதலாவது பார்த்தோம், வஸ்திரங்களை பரப்பினார்கள், விரித்தார்கள். அடுத்து மரக்கிளைகளை பரப்பினார்கள். மூன்றாவதாக ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இது ஒரு நாள் நடந்தது. அதை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். ஆனா வருஷத்துல 365 நாட்களும் உண்டு. 365 நாட்களும் இதை நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில, வாழ்க்கை பயணத்தில இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்படி அதை செய்ய வேண்டும்? இப்ப முதலாவது வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு மானத்தை காப்பது. ஆடை மானத்தை காக்கும். ஒரு அத்தியாவசியமா ஆடை எதை குறிப்பிடுகிறது? ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு ஸ்டேட்டஸ். அவனுடைய உடுத்திருக்கிற ஆடையை வைத்து அவன் எளியவனா, பணக்காரனா, இன்னைக்கு சிலருடைய ஆடைகளை வைத்து இவன் எந்த கொள்கையை சார்ந்தவன் என்பதெல்லாம் கூட கதர் உடுத்தினால், ஓ இவர்கள் காங்கிரஸ்காரர்கள், கரை வேட்டி கட்டினால் இவர்கள் எல்லாம் கட்சிக்காரர்கள் என்று சில வஸ்திரங்கள் அடையாளத்துக்கு இருக்கிறது. இன்னைக்கு பட்டு புடவைகளை, விலையேறப்பெற்ற புடவைகளை கட்டுவார்கள், அலங்காரம் வஸ்திரம் வைத்தார்கள். இதை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி. அப்போ நம்முடைய உடைகள் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய சோகத்தையும் வெளிப்படுத்துகிறது, சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறது, நம்முடைய நிலைமையையும் வெளிப்படுத்துகிறது, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒரு வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளமாய், ஒரு சின்னமாய், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாய் காணப்படுகிறது. பொதுவாக யாரும் வஸ்திரத்தை தேர்ட் பார்ட்டி மேல கலத்துவாங்களா? இல்லை. இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் வர்றாங்க, திடீர்னு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, எங்க வீட்டுல கேஷுவலா இருக்கிறீங்க, வந்த நாள் பேர் வாடியோட வந்துடுவோமா? உடனே ஒரு சட்டையை மாட்டிட்டு வர்றோம். கடை வீதிக்கு சும்மா திறந்து போட்டு போயிடுவோமா? கிராமங்கள்ல பார்க்கலாம். கிராமங்கள்ல ஒரு வயசானவங்க, 60-70 வயசானவங்க ஒரு மேல் துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? போவாங்க. அதே நேரத்துல சில நான் சிறுவயினருக்கும் பார்த்துருக்கிறேன். சில பெரியவர்கள் வரும்போது மற்றவர்கள் மேல இருக்க துண்டை எடுத்து கையில வச்சுக்கிடுவாங்க, அல்லது இடுப்புல கட்டுவாங்க. அது ஜாதியின் அடிப்படையில் இல்லை, சிலரை மகிமைப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக தங்களை தாழ்த்துக்கிறார்கள். பெரியவர்களுக்கு முன்னால் அப்படி செய்வார்கள். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. அது அதெல்லாம் பழைய காலத்திலே நடந்த காரியம். அந்த வஸ்திரம் நமக்கு கலற்றும் போது சில நேரத்துல அது இன்னொருத்தனுக்கு நான் அடிமை அல்லது மேன்மை, அவனை மேன்மைப்படுத்துவதற்கு கூட இந்த வஸ்திரங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்ப இங்க பார்க்கிறோம், இவர்கள் வஸ்திரத்தை ஏன் விரித்தார்கள்? யூதர்கள் வஸ்திரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. திருதுப்புன்னு பொது வழியில வஸ்திரத்தை கலத்த மாட்டாங்க. பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். ஆனா இதுல ஆண்கள் தான் தங்கள் வஸ்திரத்தை எடுத்தார்கள். பெண்கள் துப்பட்டா எதுவும் போட்டிருந்தார்களோ தெரியாது. ஆனா இதுல ஆண்கள் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி விரித்தார்கள் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது.
அது அந்த வசனத்துல அதுல அழகா போடப்பட்டிருக்கும். தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். தங்கள் வஸ்திரங்களை, அப்ப தங்கள் மேல இருந்த வஸ்திரங்களை விரித்தார்கள். அது பொதுவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ வாலிபர்களோ எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை விரித்திருக்கிறார். இது ஏன் வஸ்திரங்களை விரித்தார்கள்? இந்த வஸ்திரங்களை விரிப்பது யூதருடைய மரபின்படி அது ஒரு சிறப்பானது. ஒருவனை மேன்மைப்படுத்துகிறோம், அவனை எங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்கு அடையாளமாக வஸ்திரங்களை விரிப்பார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். முதல்ல சவுல் ராஜாவாக வருகிறார், தாவீது வருகிறார். பிறகு சாலமன் காலத்துல யூதா கோத்திரம், இஸ்ரவேல் வம்சம் அப்படின்னு 2 ராஜாக்களா பிரிகிறாங்க. யூதருக்கு ஒரு ராஜா, ஆஹ் இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா. அப்ப இஸ்ரேல் வம்சத்துல ஆகாப்புங்கிற ஒருத்தன் வரான். அவன் மனைவி ஏசபேல். அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க பொல்லாதவங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி புத்திரர்களை அழைக்கிறான் ஒருத்தன். ஏன்னா அவன் நிறைய தீர்க்கதரிசி புத்திரர்களை அவன் பராமரித்து வந்தான். எரிகோவில அவன் வைத்து அவர்களை பராமரித்தான். அவர்களுக்கு அற்புதம் செய்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு தீர்க்கதரிசி புத்திரனை அழைச்சு, வாலிபனை அழைத்து, இந்த தைல குப்பியை எடுத்துக்கொண்டு நீ இஸ்ரேல் ராஜாவுக்கு, அப்ப ஆகாப் தான் ராஜா, அவனுக்கு சேனாதிபதியா இருக்கிற யெகூவின் மீது இந்த தைலத்தை ஊத்து. அவன் கேட்டானா சொல்லு, நான் அனுப்புனதா சொல்லு, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் இந்த தைலத்தை உடைச்சு அவன் தலையில ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில கொடுத்து அனுப்புறான். அவன் வந்து அதை செய்யறான். உடனே எல்லாரும் கேட்காங்க, ஏப்பா இதை செய்த? இல்ல இல்ல, எலிசா தான் சொல்லி அனுப்புனாரு, இவர் தான் நம்ம இஸ்ரேலுக்கு ராஜா. உடனே ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஆகாப் மேல வெறுப்பு. ஏன்னா அவன் பாகால்களை வழிபட வைக்கிறான். அவன் பொண்டாட்டி ஏசபேல். அவன் நாபோத்துடைய நிலத்தெல்லாம் அபகரிச்சு ரத்தப்படி வேற இருக்கு. அவங்க 2 பேரும் பிடிக்காது அவங்களுக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒருவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானே என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம், இதெல்லாம் நல்ல கேர்ஃபுல்லா படிங்க. ஏன் சொல்லுவது அர்த்தமா தான் போதும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே யெகூவுக்கு கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்போ ஒருவனை தலைவனாகவோ ராஜாவாகவோ அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? வஸ்திரங்களை, தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அப்பா நீதான்ப்பா எங்கள் தலைவன், நீதான் எங்க ராஜா, நாங்க உங்களுடைய அடிமைகள். அப்படி ஒரு தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அப்ப இது ஒரு தாழ்மையின் அடையாளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப யெகூவை இப்படிதான் ராஜாவாக்குனாங்க. மற்ற ராஜாக்களை எப்படி ஆக்கினார்கள் தெரியாது. ஆனா யெகூவை ராஜாக்குவதற்கு இது நடைமுறையில் இருந்திருக்கிறது. இப்போ பொதுவாக ராஜாக்களை இப்படித்தான் அவர்கள் ஹானர் பண்ணி இருக்கிறார்கள். ரெட் கார்பெட் என்று சொல்வார்கள். இப்போ ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது வெளி தேசத்து ஒரு டிக்னட்டரி ஆட்சியாளரோ வரும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? ஏர்போர்ட்ல ரத்தின கம்பளங்களை விரிப்பார்கள். வெளியேறப்பட்ட ரத்தின கம்பளங்களை விரித்து அதுல நடக்க வச்சு ஸ்டேட் ஆனர் கொடுப்பாங்க. மிலிட்டரி பேண்ட்ஸ் எல்லாம் வாஸ்து சலிட்டு அடித்து பெரிய பெரிய தளபதிகள் எல்லாம் தங்களை தாழ்த்தி அவள் சலிட்டு அடிச்சு அவளை வரவேற்பாங்க. இது எதை குறிக்கிறது? நீ ஒரு தேசத்துக்கு அதிபதி, தேசத்தை ஆள்பவன், நான் உன்னை ஆட்சிக்கு உட்பட்டவன், உன்னை நான் கனம் பண்ணுகிறேன், என் ராஜாவை நான் மகிமைப்படுத்துகிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஹானர் என்று சொல்லுவார், மரியாதை. இப்போ யெகூடைய வாழ்க்கையில பார்க்க, இப்ப இயேசு கிறிஸ்து தச்சனுடைய மகன். ஆனா யூதர்கள் இப்ப அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ரோம பெருசு இருக்கிறார். பாரம்பரியமாய் ஆட்சி செய்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இப்போ எங்க எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்துல
அவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் சிறையிருப்பில் கிடக்கிறார். அவருடைய வம்சங்கள்லாம் இருக்கு. ஆனா அவங்க சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ இந்த யூத வம்சத்துக்கு, இஸ்ரேல் வம்சத்துக்கு ராஜா இல்ல. இவர் பார்க்கிறார், ஜனங்களுக்கு பல காரியங்கள் செய்கிறார். ஒரு ராஜா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறார். நீதி செய்கிறார், ப- ஆகாரம் கொடுக்கிறார், நல்ல காரியங்கள்லாம் செய்கிறார். உடனே இதெல்லாம் பாக்குறாங்க. ஏன் இவர் நமக்கு ராஜாவா இருக்கக்கூடாது? இவருக்கு என்ன குறை என்று சொல்லி இவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு அதை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக மக்களே அந்த காரியத்தை செய்கிறார்கள். எகு காலத்துல என்ன செய்தாங்க? வஸ்திரங்களை விரித்தார்கள். அவனை அந்த ராஜ நடக்க வச்சு ஜனங்கள் எக்காலத்தை ஊதி என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள். இப்போ இது வீதியில நடக்க, எருசலேம் வீதியில. ஆக கழுதையில ஏற்றி அவருக்கு முன்னால வஸ்திரங்களை எல்லாம் விரிச்சு இலைகளை பரப்பி, ஏன்னா வஸ்திரம் எவ்வளவுதான் உரிய முடியும். அவர் ராஜா கீழே நடக்க கூடாது, ராஜாவின் பாதம் தூசியில படக்கூடாது என்பதற்காக, அவர் சுமக்கிற கழுத கூட படக்கூடாது என்பதற்காக நினைச்சாங்க மர கிளைகளை எல்லாம் முறித்து அவர்கள் பரப்பினார்கள். பரப்பி அன்னைக்கு எக்காலம் ஊதுனாங்க. இவர்கள் எக்காலத்துக்கு பதிலாக அஹ், பயங்கர சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு அல்லேலூயா ஓசனா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தினார். அப்போ அவர்கள் மனதளவில் இயேசு கிறிஸ்தை யூதருக்கு ராஜாவாக்கினார்கள். ஆனா இவர் எருசலேமுக்கு போனாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எருசலேம்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஆலயம் இருக்கு, இன்னொன்று அங்க இருப்பது அரண்மனை இருக்கிறது. அங்கதான் ஏறுவது இருக்கு, அரண்மனை. இவங்க என்ன செய்தாங்க? இவர் கழுதைக்குட்டியில ஏத்தி நேரா அரண்மனைக்கு போகணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இவர் என்ன செய்தாரு? நேரா ஆலயத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் அரண்மனைக்கு தான் ஒரு ஜனங்கள் நினைச்சு அழைச்சிட்டு போறாங்க. இவரை கொண்டு அரண்மனையில உட்கார வச்சணும். எப்படி எகுவா உட்கார வச்சோமோ அத மாதிரி இவரை உட்கார வச்சணுங்கிற எண்ணத்தோட தான் போறாங்க. ஆனா இப்போ இவர் நேரா ஆலயத்துக்கு போயிட்டார். ஆலயத்துல போய் என்ன செய்தாரு? புறா குஞ்சுகளை விற்கிறவர்களையும் காசு கடைக்காரர்களையும் விரட்டி கோபம் அடைந்து, என் வீடு சகல ஜனம் ஜெப வீடு அது கள்ளர் கொகையை மாற்றினீர்களே சொல்லி ஆலயத்தை தான் சுத்திகரிச்சார். அரண்மனையில போய் அலங்காரமாக உட்காரவில்லை. அப்ப அவருடைய நோக்கமெல்லாம் எங்க இருந்தது? ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்ததா இருந்தது. ஆனா ஜனங்களுடைய எண்ணம் பூமிக்குரியதா இருந்தது. இது உடன்படலைங்கிறதுனால தான் இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு வெறி. இந்த மனுஷன் நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கலன்னு சொல்லி தான் அவங்க அகேன்ஸ்டா மாறுறதுக்கு காரணம். அடுத்த நாளே மாறிட்டான்ல, அன்னைக்கே மாறிட்டான்ல. காரணம் என்ன? இந்த ஆளு நம்ம பேச்ச கேட்காம ஒரு ஆலயத்துல போய் மணியாடிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கோபம். நல்லா புரியுதா? இப்போ ஜனங்கள் ஏன் கோபம் அடைந்தார்? ஏன் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா ஜனங்கள் எழுந்தார்? ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு சதி தீட்டினால் கொஞ்சம் பேர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். இப்ப பெருந்திரளா ஜனங்கள் பரபாசத்தை எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்களே, எதுக்கு காரணம்? இவரு அவர்களுடைய இஷ்டத்துக்கு நடக்கலைங்கிறார். இப்போ மனுஷருடைய இஷ்டத்துக்கு நடக்கலைன்னா, அதாவது அரசு துறையில அதிகாரிகளுக்கு இஷ்டத்துக்கு நடக்கலைன்னா இன்னைக்கு என்னெல்லாமா பிரச்சனை நடக்குது. எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் மனிதர்களை திருப்திப்படுத்துறவர்களா இருக்கக்கூடாது, கர்த்தரை திருப்திப்படுத்துறவர்களா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆரவார சத்தம், இப்ப அன்னைக்கு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு? கெத்சமனே தோட்டத்துக்கு போனாரு. அவரை பிடிச்சாங்க. பிடிச்சு விசாரணை கொண்டு வராங்க. அதே அரண்மனை கொண்டு வராங்க. அப்போ பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறான். ஆஹ் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 23:3. பிலாத்து அவரை நோக்கி, பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று நீர் கேட்டான். யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி தான் என்றார். நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்போ இவர் யூத ராஜசிங்கம். ஆனா இவர் போனது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியமா தான் போறார், ஆலயத்தான் போனார். ஆனா இப்ப குற்றம் சாட்டப்பட்டு பிடிக்கப்பட்டு இவர் இங்க நிற்கிறார். இவருக்கு ஜனங்கள் ஆரவாரம் பண்ணது, இவரை கழுத மேல ஏத்தி ஆர்ப்பரிப்பு வந்ததெல்லாம் பிலாத்து பார்த்திருக்கிறான். அவன் பயந்து நடுங்கி இருக்கிறான். அதான் எப்பா நீதான் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறான். ஆம்,
நீ சொல்லுகிறபடியேன்னு சொல்லி இவரும் சொல்லிட்டார். அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னா, என்னுடைய ராஜா அங்க இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு உனக்கு கொண்டு சேர்க்க போறேன், அதனால நான் யூதருக்கு ராஜா, யூதரை ரட்சிக்கத்தான் வந்தேன் என்று கூட சில இடத்துல வெளிப்படுத்தி இருப்பார். இப்ப நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு அருமையானவர்களே, அப்போ அன்னைக்கு ஜனங்கள் இவரை உலகத்துக்கு ராஜாவாகத்தான் ஏற்றுக்கொள்ள ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினார். அவரோ தேவனுடைய குமாரனாய் இருப்பதையே விரும்பினார். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவர் குறியா இருந்தார். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்திலேயே, ஆலயத்தை சுத்திகரிப்பதிலேயே அவர் கவனமாயிருந்தார். ஏன்னா அதான் அவருடைய கவர்னன்ஸ். நீ தான் அந்த ஆலயம், நீ சுத்தமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு ராஜாவாக மாற வேண்டும். என்ன நீ என்ன செய்யணும்? அவரை உலகத்துக்கு அதிபதியாய் தான் இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. உலகத்துக்குரிய நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அவர் தர விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடும். இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக, இல்லை என்றால் நம்முடைய ராஜாவாக. ஏன் அவரை ராஜா என்றால், ராஜாவுடைய தன்மைகள் உங்களுக்கு தெரியும். அவர் நீதி செய்வார், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ஜனங்களை போஷிக்க வேண்டும். இந்த மூணும் ராஜாவுடைய கடமை. ஒரு ஆட்சியாளனுடைய கடமை என்ன? முதல்ல ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அடுத்தது அவங்களுக்கு பாதுகாக்கணும், அடுத்தது அவங்கள நீதி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து புகைச்சல் ஆயிடக்கூடாது, சமாதானம் இருக்கணும். இதுதான் ராஜாவுடைய வேலை. இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து இதுதானே செய்ய வந்தார். அவர் போஷிக்கிறவர், அவர் நீதிபரர், அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இப்ப இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு போறோம். அதனால தான் அவர் ராஜா, ஒரு லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு முப்படைக்கும் அதிபதி யாரு? தளபதிகள் இருப்பார்கள். ஆனா முப்படைக்கும் அதிபதி மொர்மு, ஜனாதிபதி. அவங்களுக்கு துப்பாக்கி பிடிக்க தெரியாது, கரண்டி பிடிக்க தெரியுமான்னு தெரியாது, துப்பாக்கி பிடிக்க தெரியாது. ஆனா அவங்க தான் யாரு? முப்படைக்கும் அதிபதி, தலைமை. அதே போல தேவன் சேனைகளின் தேவனாய் கர்த்தராய் இருக்கார். யுத்தத்திலும் அல்லவர், அவர் சமாதானக்காரனர், அவர் போஷிக்கிறவர். அதனால தான் அவர் ராஜா. இன்னைக்கு நீ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள். இன்னைக்கு நீ பிலாத்தை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாயா? அல்லது இயேசு கிறிஸ்து உனக்கு உலகத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உலகத்துக்கு அவர் ராஜா இருந்தா சோறு காரு எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பலாம் கிடைக்கும், விசுவாசத்துல எல்லாமே கிடைக்கும், அது உண்மைதான். ஆனா நீ அந்த ராஜ்யத்துக்குரியவன். அதுக்கு நீ எதுக்காக நீ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிற? அன்னைக்கு யூத ஜனங்கள் அவரை உலகத்துக்கு அதிபதியாக ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். அதனால்தான் கோபம் கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நீ அவரை எதற்காக ராஜாவை ஏற்றுக்கொள்ள? அவருடைய ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? வெக்கத்தை பார்க்காம வசனங்களை கிழிச்சாங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், சிறுமையும் உள்ளவர், கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாய் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் வஸ்திரங்களை கிழியுங்கள், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு ராஜாவாக மாறுவார். இப்ப எனக்கு அருமையான தேவஜானமே, இன்னைக்கு மேல உள்ள வஸ்திரத்தை கிழிப்பது அது தாழ்மை குறிக்கிறது. ஆனால் இன்னைக்கு உன் இதய கதவின் வஸ்திரத்தை கிழி, இதயத்தை கிழி. இந்த இதுல இதயத்தை ஏன் கிழிக்கணும்னா, இருதயத்துலதான் எல்லாமே உண்டாகுது. இப்ப நம்மளுக்குள்ள தாழ்மை வர வேண்டும் என்றால் நம்மிடத்துல இருக்க சுயம் ஒழிய வேண்டும். இந்த சுயத்தை கொடுப்பது நம்முடைய இருதயத்தின் சிந்தனை தான். இருதயமும் சிந்தனையும் சேர்ந்துதான் நமக்கு மனமேட்டிமை, சுய சிந்தனை இதெல்லாம் கொடுக்குது. இன்னைக்கு அந்த சுயத்தை கிழிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ஐயா என்று உன்னை தாழ்த்த வேண்டும். உன்னை ஒரு அடிமையின் ரூபமாய் மாற்ற வேண்டும். அவர்தான் என்னை ஆள்பவர். அவர் சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்.
என்று சொல்லி அப்படியே நம்மை தாழ்த்த வேண்டும். அதுக்கு அடையாளம் இருதயத்தின் வஸ்திரங்களை கிழியுங்கள். கிழித்து அந்த வாசல் கதவை திறந்தால் என் தேவன் உன்னோடு கூட போஜனம் பண்ணும்படி உன் வீட்டுக்குள் பிரவேசிப்பார். இது நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 3:20 இருக்கு. எனக்கு அருமையான தேவசனமே, இன்னைக்கு அந்த ராஜா, மகிமையின் ராஜா, உன் வீட்டுக்குள் வாசம் வர விரும்புகிறார். யார் மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமே. அவர் இன்னைக்கு உன் வீட்டுக்குள் வர விரும்புகிறார். வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் இன்றைக்கு உன் வீட்டுக்குள், உனக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். அவர் உனக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ உன்னை தாழ்த்த வேண்டும். சில உதாரணங்களை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, அறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். எப்படி ஒரு தாழ்த்துறான் இவன்! தகப்பனிடத்துல வந்து சொத்தை கேட்டவன், திமிரா பேசினவன், இப்ப சீரழிஞ்சு போயிட்டான். இப்ப புத்தி வருது. புத்தி வந்த உடனே நேரம் வர்றான். தகப்பனே, நான் உமக்கு விரோதமான்னு செய்தேன், பரத்துக்கு விரோதமான்னு செய்துட்டேன். பரத்துக்கு விரோதமான என்ன அர்த்தம்? பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்குள் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இது முக்கியமான பிரமாணம். கற்பனை, 10 கற்பனைகள்ல பிரதானமானது. அதனால தான் சொல்லுகிறான், நான் என் தாய் தகப்பனை உதாசீனப்படுத்திட்டேனே, வார்த்தையை கேட்கலையே, அவருடைய ஆலோசனை கேட்காம நான் அவரை உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டேனே, வருத்தப்படுத்தி விட்டு வந்து விட்டேனே என்று சொன்னால், அதனால்தான் நான் பரத்துக்கு விரோதமாகவும் பிரமாணத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்துகிறான். இப்ப இவனுக்கு வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, எல்லாம் அழுக்கு, பண்ணி மேய்க்கிற நாத்தம். இப்ப பார்த்தாரு. 22ஆம் வசனத்தை வாசிங்க. தன்னை தாழ்த்துற உடனே கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். பாருங்க, அழகா சொல்கிறார். உயர்ந்த வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். ஏசை 61:10 இருக்கு, வாசிக்க வேணா தெரியும். ரட்சிப்பின் வஸ்திரம், அதான் உயர்ந்த வஸ்திரம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் அது கிரயம் கொள்ளப்பட்டது. ஏன்னா ரத்தத்தையே கிரயம் கொடுத்தது, வெளியேற பெற்றது. அந்த உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க. மோதிரம், முத்திரை மோதிரம், என் அதிகாரத்தை நான் அவனுக்கு தரப்போறேன். ஏன்னா இப்போ அவன் போயிட்டான், பண்ணி மேய்க்க போயிட்டான், சாத்தான்ட்ட போயிட்டான், திரும்பி வந்திருக்கிறான். தகப்பன் சொல்லுகிறார், இவன் என்னிடத்துல வந்து விட்டான், அவன் என் அதிகாரத்தை நான் தருக்கிறேன். என்னையுமா அப்பா பிதாவை அழைக்கலாம். கொஞ்ச காலம் அவன் என்னை மறந்து போயிட்டான், ஆனா மீண்டும் வந்திருக்கிறான். மீண்டும் நான் அப்பாங்கிற உரிமையை அவனுக்கு கொடுக்கிறேன், அவன் என் பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறேன். அதான் அந்த முத்திரை மோதிரம், அதிகாரத்தை தருகிறேன். பாதரட்சிகளை கொண்டு போடுங்கள். பாதரட்சை என்றால் ஊழியக்காரனுடைய அபிஷேகம். பாதரட்சை யாருக்கு போடுவாங்க? பாதரட்சை கொண்டு போட்டாங்கன்னா அது கனத்துக்குரியது. அது பாதரட்சை குறித்து உங்களுக்கு தெரியும். சுவிசேஷனுடைய பாதரட்சைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மலையின் மேல் இருக்க சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. இப்ப என் மலையில வந்துட்டான், கண்மலை மேல் நிக்கிறான், பாதங்கள் அழகானவை, அதுக்குதான் பாதரட்சிகளை போடு. இப்ப எப்போ அவன் தன்னை தாழ்த்தின பொழுது, இன்னைக்கு நீ உன்னை தாழ்த்து. நம்ம பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்கு கொள்கிறார். அதை தாழ்த்துவோம், தாழ்த்துவோம். ஒரு பரிசெயன். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். எல்லாம் தெரியும், உபவாசம் பண்றான், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறான், ஆலயமே கெதின்னு சொல்லி ஆலயத்திலே உட்காந்து ஜெபம் பண்றான்.
அது பரிசேயன். இன்னொரு ஆயக்காரன், வட்டி வசூலிக்கிறவன். அவன் வழியில வர்றான், ஆலயத்துல போகிறதுக்கு அவனுக்கு நடுக்கம். ஆண்டவரே, இது எவ்வளவு பரிசுத்தமானவர், உன் வீட்டுக்கு நான் எப்படி கால் மிதிக்கிறதுக்கு தகுதியே இல்லப்பா என்று சொல்லி வெளியே நின்று மார்பில் அடிச்சு அழுதுட்டு போயிட்டான். இது லூக்கா 18:14 இருக்கு, வாசிக்கலாம். லூக்கா 18:14. அவன் அல்ல, அவன் அல்ல, நீதிமானாக்கப்பட்டவனாய் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன். ஏனெனில் எவனோ தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான், உயர்த்தப்படுவான் தன்னை என்றார். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. அப்போ தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. ஆனா யூத ஜனங்கள் தாழ்த்தினார்கள், ஆனா சரியானபடி தாழ்த்தல. அவங்க ராஜாவாக வேண்டும், உலகத்துக்கு அதிபதியாக மாற வேண்டும் என்றுதான் தாழ்த்தினார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரம் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை தாழ்த்து, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அப்படி உயர்த்தும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? அன்னைக்கு கழுத மேல ஏறி வந்தார், ஆனா இனிமே ஒரு நாள் இருக்கிறது, மேக மீதில் ஏறி வருவார். மேக மீதில் ஏறி வரும்பொழுது அவர் உனக்கு மணவாட்டி என்ற அந்தஸ்தை தருவார். அவர் மணவாளனாய் வருவார், நீ மணவாட்டியாக்க வருவார். அது எவ்வளவு பெரிய சிறப்பு! அன்னைக்கு கழுதையின் மேல் ஏறி ரட்சிப்பை தருவதற்காக அவர் எருசலேமுக்கு கழுதையில் பிரயாணப்பட்டார், கழுதை மேல் ஏறி போனார். ஆனா இனி மேக மீதில் இறங்கி வருவார். அப்படி வரும்பொழுது நீ மணவாட்டியாய் காணப்படும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்த. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இதுதான் சிலுவை தியானத்துக்கு முக்கியமான பகுதி. வஸ்திரத்தை கழற்றி போடும். இப்போ உன் வஸ்திரம் ஏதாவது கலத்து, ஒரு பார்வையற்ற சகோதரன், அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறான்னு சொன்ன மாத்திரத்துல அவன் தன் மேலிருந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டான், தெரியுமா? ஏனென்றால் நீ பார்வையற்றவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை போடணும், பிச்சை எடுப்பவர்களுக்கு கலர் வஸ்திரம், குஷ்டரோகிகளுக்கு ஒரு வஸ்திரம். குஷ்டரோகிகள் தீட்டு தீட்டுன்னு சொல்ல வேண்டும், அந்நியர்களை பார்த்தா தீட்டு தீட்டுன்னு சொல்ல வேண்டும். ஆனா பார்வையற்றவர்களுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, அது போட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, இவன் பார்வை இல்லாதவன் என்று அதுக்கேற்றாப்புல உதவி செய்வார்கள். ஏன்னா இவன் பிச்சை எடுக்கிறவன், அதுக்கு ஒரு அடையாளம் தான். பிச்சைக்காரன் என்பதுக்கு அடையாளமா வஸ்திரத்தை போட்டான். இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறான்னு தெரிஞ்ச உடனே, இனிமே நான் பிச்சைக்காரன் இல்லை, இனிமேல் நான் ஐஸ்வர்யவான், இனிமேல் நான் பிச்சை எடுப்பதை பார்க்க மாட்டேன், என் கர்த்தரையே பார்ப்பேன், இனி நான் வாங்குறவனா இருக்க மாட்டேன், கொடுக்கிறவனாய் மாறுவேன் என்ற விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஓடுனான். எனக்கு அருமையான தேவைச்சானமே, உண்மையில் இருக்க அழுக்கு வஸ்திரம், பந்தி மேய்ப்பதினால் உண்டான அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த கந்தை வஸ்திரம், அந்த அந்த பெருமை, அதெல்லாம் தூக்கி போட, அதெல்லாம் கந்த குப்பை. அதனால தான் பவுல் சொல்லுகிறான், உலகத்துல எதெல்லாம் மேன்மையா அந்த குப்பை, அழுக்கு குப்பை என்று சொல்லி தூக்கி போட்டானாம் உலகத்துல மேன்மையானவைகள் எல்லாம். இன்றைக்கு உனக்கு ஏது மேன்மை என்று நினைக்கிற? தூக்கி எறிந்து போட்டு உன் இருதயத்தை தாழ்த்து. பரிசீலனை போல இல்ல, கர்த்தருக்கு பரிசீலனை தேவையில்லை, ஆயக்காரன் தான் தேவை. ஏன்னா அவன் தான் தன்னை தாழ்த்தினான், அதனால தான் அவனை உயர்த்தினான். சரி, அடுத்தது பார்க்கிறோம், மரக்கிளைகளை தரித்து போட்டார்களாம். வழி இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு வஸ்திரம் விரிச்சாச்சு, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் விரிச்சாச்சு, திருப்பியும் தரையில படக்கூடாது என்பதற்காக மரக்கிளைகள் எல்லாம் தரிச்சு போடுகிறார்கள். இப்ப இது எதை குறிக்கிறது என்றால், எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் நடத்தினார், செங்கடலை கடந்தாச்சு. இப்போ அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது, எங்கே போகுதுன்னு தெரியவில்லை, வனாந்தரமான ஒரு பாதை, ஆறுகள் கிடையாது, துறவுகளை தோண்ட முடியாது. அப்படியே தேடி அலைகிறார்கள். அங்கே ஒரு துறவு இருக்கிறது, மாசா, மாறா என்று பெயர். தண்ணீரை பார்க்கிறார்கள், தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கிறது. இவர்கள் 6 லட்சம் புருஷர்கள் அடங்கின கூட்டம், மிருக ஜீவன்களும் இருக்கிறது. அத்தனைக்கும் தண்ணீர் பற்றாது. வாயில் வைத்து பார்த்தால் கசப்பு. அடடா, தண்ணீரும் குறைவு, இதுவும் கசப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையா தானே, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில கிடைக்கிறது குறைவு தானே, கசப்பான ஒரு வாழ்க்கை தானே. யார் இன்னைக்கு சமாதான சந்தோஷத்துல வாழ்றாங்க? எல்லாரும் வாழ்க்கையும் ஏதோ ஒரு கசப்பு, வாழ்க்கையே ஒரு குறைவுகள் தான். சமாதான குறைவு, பலக்குறைவு, பணக்குறைவு, மனக்குறைவு, குறைவுகளுக்கு குறைவே இல்லை.
அவ்வளவு குறைவு இருக்கு. அதன் மத்தியில் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இதற்காகவே இயேசு கிறிஸ்து ஆஹ் ஜீவனை கொடுத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பிரயாணத்துல வரும்போது கிடைக்கிற தண்ணி கொஞ்சம், ஜனங்கள் அதிகம், என்ன செய்யணும் தெரியல. ஜனங்கள் தேய்க்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஆனா மோசே மாத்திரம் கர்த்தரை நோக்கி பார்த்தான். எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில குறைவுகளும் கசப்புகளும் வரும்பொழுது வலதுபுறம் இடதுபுறம் பாராது, கர்த்தரை நோக்கி பார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். தண்ணீரில் போட்டவுடனே அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து போதும். அப்ப இங்க பார்க்கிறோம், மோசே மாத்திரம் தான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவெல்லாம் கல்லறிய பார்க்கிறாங்க, முறுமுறுக்கிறார்கள். ஆனா மோசே கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு ஒரு வழி. அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் அங்கதான் இருக்கு. மரத்தை உண்டு பண்ணினாருன்னு எழுதப்படலை, ஒரு மரம் இருக்கு. இவன் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான், கர்த்தர் அந்த மரத்தை பார்க்க சொல்றாரு. இதுக்குள்ளே ஆவியானவர் எப்படி பேசினாரு அதெல்லாம் அதுல எழுதப்படல, ஏதோ உணர்வுடைச்சது. என்னடா ஏதோ ஒரு மரத்தை காண்பிக்கிறாரே என்று சொல்லி அந்த மரக்கிளையை முறித்து தண்ணீர்ல போட்டா தண்ணீர் மதுரமாயிற்று. பொருளை அவர்களுக்கு பற்றாக்குறையா இருந்திருக்கலாம், ஆனா தண்ணீர் மதுரமாயிற்று. அதற்கு பிறகு அந்த தண்ணீரை பருகி ஏழி நீருற்றண்டைக்கு போகிறார்கள், அது வேற விஷயம். அப்போ உனக்கு கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும், உன் குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால் உனக்காக எருசலேம் நகரத்துக்கு புறம்பே தூக்கப்பட்ட அந்த மரத்தை நோக்கி பார். மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார். அன்னைக்கு கண்மலை பிளந்து தாகத்தை தீர்த்தார். இன்னைக்கு அந்த ஞான கண்மலை கிறிஸ்து அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சொன்னாரே சமரிய ஸ்திரீக்குள்ள தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னாரே, அந்த ஜீவ தண்ணீர் அவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளும் கசப்புகளும் எதுல நீங்கி போகும்? அந்த முறிக்கப்பட்ட இலை அதை நோக்கி பார்க்கும்போது. இது வேதாகமத்துல தீர்க்கதரிசனமே எழுதப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை மட்டும் கொடுக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகரியா 3:8. சகரியா 3:8. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற தோழரும் கேட்க கடவர்கள், உன் தோழரும் கேட்க கடவர்கள். அடையாளமாய் இருக்கிற இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர் கிளை எண்ணப்பட்டவராகிய இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். அதிகாரத்தை பிற படிச்சு பார்த்து தெரியும். அசந்து போன ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறேன், என் தாசனாகிய என் குமாரனை நான் அனுப்புவேன். அன்னைக்கு எகிப்துல இருந்து புறப்படுவோம், என் தாசனாகிய மோசையை அனுப்புவேன்னு சொன்னார். இப்ப என் தாசனையே அனுப்புவேன். கிளை கிளை எண்ணப்பட்ட நாமம். இன்னும் அது சகரியா 6:12 வாசிக்கலாம். அவனோடு சொல்ல வேண்டியது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து மகிமையிலிருந்து முளைத்தெழும்பி ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நீங்க தான் இந்த ஆலயம், உங்களை தான் கட்டுவார். அந்த கிளை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில வசனம் தெரிந்து கொள்ளணும். எரேமியா 23:5. எரேமியா 23:5.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். இருந்து அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் பண்ணி ராஜரீகம் பண்ணி நியாயத்தையும் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியையும் நடப்பிப்பார். இப்போ அதே எரேமியா 33:15 அதையும் வாசிக்கலாம். எரேமியா 33:15 அந்நாட்களிலும் அந்நாட்களிலும் காலத்திலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு தாவீதுக்கு கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். பூமியிலே அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியையும் நடப்பிப்பார். இது யார்? இயேசு கிறிஸ்து குறித்து. தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஏன்னா தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்களும் யாரும் செம்மையா இல்லை, எல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அந்த தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து முளைத்தெழும்புகிறார். அப்ப அவர் மூலமா தான் நம்ம மக்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், அவரை ராஜாவாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனம், இன்னைக்கு ஒரு வாழ்க்கை பயணத்தில் இன்னைக்கு கசப்பு, வெறுப்பு, முறுமுறுப்பு, குறைவுகள். ஆனால் நீ மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கிப்பா, வெட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கிப்பா. அவர் வெட்டப்பட்ட கன்மலை, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உன் கசப்பை மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்ப அந்த கிளையை, நான் கிளை என்று சொன்னோம், அந்த கிளை என்னென்னலாம் இப்ப ஏசாயா 11:1 மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வருதா? ஈசாயுடைய குமாரன் தான் யாரு? தாவீது. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு துளிர் தோன்றி வேர்களிலிருந்து அவன் வேர்களில் இருந்து கிளை எழும்பி ஒரு செழிக்கும். கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் ஆலோசனையையும் அருளும் ஆவியும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவியும் அருளும் ஆவியும் ஆகிய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர். மேல் தங்கி இருப்பார். அது யாரை குறிக்கிறது? இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை, இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்ப நாம ஏத்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டோமோ, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேரா பிரயாணப்படும் பொழுது குறைகள் வரும், குறைவுகள் வரும், கசப்புகள் வரும், ஒருவறுப்புகள் வரும். ஆனா அந்த நேரத்துல இந்த வெட்டப்பட்ட முறிக்கப்பட்ட கிளையை நோக்கி பார், அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது உன் கசந்தா மாறா மதுரமாய் மாறும். இன்னைக்கு நமக்குள்ள எத்தனையோ கசப்புகள் இருக்கு, சில ஆவிக்குரிய கசப்புகள் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 4:31 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப நம்முடைய கசப்புக்கு காரணம் என்ன? இதுதான், இந்த கேரக்டர்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்மளை விட்டு நீங்க இடம். இப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு, முறுமுறுப்பு, குறைவுகள் எல்லாம் வருது? இங்க இருதயத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு. இது முதல்ல முறிக்கப்படும், இது கழுவப்பட வேண்டும். அப்ப நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது கசந்து போன வாழ்க்கை நமக்கு மதுரமாய் மாறும், மற்றவர்களும் மதுரமாய் மாறுவார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப எனக்கு அருமையான தேவஜனம், இன்னைக்கு உன் வாழ்க்கை பயணத்துல உனக்கு முன்பாக ஒரு மரம், அது சிலுவை மரம், அது இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வெட்டப்பட்டவர். அந்த ஜீவ தண்ணீரை, இந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கசந்த மாற மதுரமாய் மாறும். உன் இருதயத்தின் கசப்புகளும் துர்க்கணங்களும் தூஷணங்களும் மூர்க்கமும் உன்னை விட்டு நீங்கும், உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று வேதம் சொல்லுது. நீ பழையவன் அல்ல, நீ ஒரு புது சிருஷ்டி. ஒரு மனுஷனை புது சிருஷ்டியாய் மாற்றுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது இந்த நாள்ல நடக்கட்டும், அது நல்லது. சரி, கடைசியாக பார்த்தோம், அவர்கள் ஓசன்னா அல்லேலூயா என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். அப்போ முன்னாலையும் போது பின்னாலையும் போது நடுவில் தான் இயேசு போகிறார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் சொன்னது போல அவர் நடுவில் தான் இருக்கிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அப்படி அவரை கர்த்தரை
ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு அவர்கள் புகழ்ந்து துதித்துக் கொண்டே போகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, உன் வாழ்க்கை பயணத்தில் துதி எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னோடு கூட இருக்க இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் துதிக்கிறவனா இருக்க வேண்டும். அப்படி துதிப்பதனால் என்ன நடக்கும்? வாழ்க்கை பயணத்துல சில தடைகள் இருக்கலாம், சில பள்ளங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் போகும் பாதை அவர் அறிவார். அந்த பாதையை அவர் நெய்யாய் பொழிய செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவின் சரித்திரம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். சரி, இது அந்த பட்டணங்களுக்கு தெரியும். எரிகோ, கானானுக்கு போற வழியில சபிக்கப்பட்ட எரிகோ இருக்கு. இன்னைக்கு ஒன்று சாபங்கள் நீங்க வேண்டும். அந்த சாபங்கள் நீங்கினாத்தான் நீ எங்க போக முடியும்? கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த சாபங்களை எப்படி நீக்க முடியும்? கர்த்தரை நல்லா துதிக்கிறவனா இருக்கு. நான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான், அலங்கம் இடிந்து விழும், வழி பிறக்கும். எனக்கு அருமையான தேவச்சன கர்த்தரை நல்லா துதிங்க. அப்ப முதல்ல பார்த்தோம், வஸ்திரங்களை விதித்தார்கள், தாழ்மைப்படுங்கள். 2வது பார்த்தோம், மரக்கலையை வைத்தார்கள், கர்த்தரையே விசுவாசிங்கள். 3வது சொல்லுகிற நல்ல கர்த்தரை துதிங்க. வாழ்க்கை பயணத்துல துதி சத்தம் தான் இருக்கணும், புலம்பல் சத்தம் இருக்கக்கூடாது. துதிக்க துதிக்க உனக்கு முன்னால் இருக்கிற அலங்கங்கள், கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும். அந்த துதிக்கு அவ்வளோ ஒரு மகிமை. வழி பிறக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நீ சோதரிப்பா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சமாதானமும் சந்தோஷம் உண்டாயிருக்க பரமராஜ்யம் என்று சொல்லி யோவான் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானை சுதந்திரிப்பாய், பூமியிலேயும் உள்ள கானானையும் சுதந்திரிப்பாய். துதிக்கிற எக்காலத்தில், அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவை தியானத்துல இன்னைக்கு அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து கழுதை குற்றின் மேல் ஏறி அவர் எங்கே வருகிறார்? எருசலேமுக்கு வருகிறார். வந்து அவர் சிலுவையை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர், அந்த நீரூற்று அவருடைய சரீரம் திறக்கப்பட்டது, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் நமக்கு அப்பமாகவும் அவருடைய ரத்தம் நமக்கு ரசமாகவும் கொடுக்கப்படுகிறது. அதை விசுவாசிக்கிற ஒருவருக்கும், அதே போல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நமக்காக சாபமானார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில எரிகோ இருக்கிறது. இந்த எரிகோ என்ற சாபம் நீங்க வேண்டும் என்றால் கர்த்தரை ஆரவாரத்தோடு துதி. 6 நாட்கள் துதி, 7 நாட்கள் 7 முறை துதி. அப்போ எல்லா நாளிலும் எக்காலத்திலும் நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் துதிக்கிறவனாய் காணப்படும் பொழுது உன் பிரயாணத்துல குறுக்கிடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும், அலங்கங்களையும், கோட்டைகளையும், சாபங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உன் பாதையை நெய்யாய் பொழிய செய்வார். எனக்கு அருமையானவர்களே, அப்போ இன்றைக்கு நீர் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறாய்னால் உன்னை தாழ்த்து. உன் வாழ்க்கை பயணத்துல உன்னோடு கூட பிரயாணப்பட ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் தான் சிலுவை மரம். அந்த சிலுவை மரம் உன்னை வழி நடத்தும். அதுபோல நல்ல துதிக்க துதிக்க கோட்டைகளும் தடைகளும் நீங்கி போகும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் நாங்கள் எக்காலத்திலும் எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகுதி நீதிமாயிருக்கிறது. நன்றி ராஜா, நீர் மீட்டுக் கொண்ட உதவிகள் உடைய புகழை மாத்திரமே பாடும். நன்றி நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம்,
அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வஸ்திரங்களை கிழிக்கிறோம். எங்கள் வஸ்திரங்களை என்றால் எங்கள் இருதயங்களை கிழிக்கிறோம். அப்பா, நீர் உட்பிரவேசியும். நீர் எங்களுக்குள் ஆளுகை செய்யும். நீர் எங்களை ஆளுகை செய்யும். நீர் தான் எங்கள் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அன்னைக்கு மோசே அந்த மரக்களை முறித்து தண்ணீரில் போட்டான். அது மதுரமாய் மாறிச்சு. அதுபோல முறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் எங்கள் கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறது. அதுபோல தகப்பனே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில குறுக்கிடுகிற எரிகோ கோட்டைகள், அலங்கங்கள் எல்லாம் நிர்மூலமாக வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி. எங்களுக்கு முன்னால் வழிகளை தடை செய்கிற சத்துருக்களின் கிரியைகளை நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். நன்றி தகப்பனே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலானை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே விசுவாசிப்போம், எல்லா தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். நன்றி தகப்பனே, நன்றி. உடைய கிருபையும் நன்மையும் மேன்மையும் எங்களை விட்டு விலகாது இருக்கட்டும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி தகப்பனே. என்னைக்கும் வாழ்ந்திருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்கு. நீரே அவரை ஆள்கிறவர். அவளை விட்டு விலகாதீரும். அவளுக்கு நீதி செய்யும், யுத்தம் செய்யும், போஷித்தரலும், பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.